1:37க்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகணும். 1.5 minutes more. இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள டீம் ப்ளீஸ் 2 டீமும் உள்ள வந்துடணும். மீன்வைல் நம்ம ஸ்பான்சர்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிக்கலாம் இந்த மொமெண்ட்ல. பிரதர்ஸ் டைம் ஆயிடுச்சு. அண்ட் ஆர்கனைசர்ஸ் அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கலாம் இந்த இவ்வளோ பெரிய மேட்சை கொண்டு வரதுக்கு. அண்ட் மூணாவது மேட்ச் ஆஃப் தேர்ட் இயர் செக்கிங் சாம்பியன் லீக் 2024 பிட்வீன் புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபீனிக்ஸ் கார் கேர். 2 பேருமே லாஸ்ட் அவங்களோட ப்ரீவியஸ் மேட்ச்சில் வின்னிங் டீம். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அவுட் ஆஃப் 1 இல்லை, பெஸ்ட் ஆன் பெஸ்ட். ஸோ உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 11:37லேருந்து 30 minutes. நீங்கள் அப்படியே உள்ள ஃபீல்டு உள்ளே கால்குலேட் பண்ணிட்டாலும் ஓகே, இல்லை உங்களோட 12th மேன் கால்குலேட் பண்ணிட்டாலும் ஓகே, உங்கள் ஓனர் கால்குலேட் பண்ணிட்டாலும் ஓகே. ஆஃப்டர் 30 minutesக்கு மேலே போச்சு அப்படின்னா ஒரு ஃபீல்டர் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுவாங்க, ஈவன் ஒரு பாலாக இருந்தாலும். ஓகே, நம்ம மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பெஸ்ட் அண்ட் பெஸ்ட், வின்னர்ஸ் அண்ட் வின்னர்ஸ் 2 பேருக்கான மேட்ச் இது. அம்பேஸ் பேட்டிங் டீம் கிட்டே சொல்லிடுங்க ரொம்ப டைம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, வில் ஸ்டார்ட் த மேட்ச். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு 30 minutes தான் இருக்கு. Third match, Bhuvaneshwari Properties versus Phoenix Car Care. It's the first ball. முதல் பந்து. ஓகே, ஒரு லெக் சைடில் அடிக்க பார்த்தாருங்க. ஒரு லெக் பைஸ் முறையில் ஒரே ஒரு ரன். எக்ஸாக்ட்லி ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் கொடுத்துருக்காங்க நம்ம ஃபீனிக்ஸ் கார் கேர். ஸ்மூத்தான ஒரு டேப் அண்ட் அது ஒரு சிங்கிளாக கன்வெர்ட் ஆயிருக்கு. வர்ற ஃபேஸுக்கு பாலை அப்படியே சும்மா டிஃபெண்ட் பண்ணிட்டு ஒரு ரன் அசால்ட்டாக எடுக்கிறாங்க. 2 பேருமே சரி நல்லா ஓடுவாங்க. ரன் எடுக்கிறதுல கொஞ்சம் வல்லமை வாய்ந்தவர்கள். புலி கார்த்திக்கும் சரி, தீனாவும் சரி. அடுத்த பந்து ஃபீனிக்ஸ் கார் கேர். வாவ், செம்ம ஸ்மூத்தான ஒரு டெலிவரி. நல்லா ஷார்ட் கிளாசிக்காக இருந்ததுங்க. பட் ஆனால் பால் படல. ஆமாம், ஸ்ட்ரெயிட்டாக கைக்கு போயிருக்கு ஒரு டாட் பால். நெக்ஸ்ட். வாவ், என்ன ஒரு ஃபாஸ்ட், நல்ல ஒரு த்ரோ, நல்ல ஒரு டெலிவரி. வைட் சிக்னல் அம்பையர் கிட்ட ஒரு வைட் சிக்னல் வந்திருக்கு. பட் தட் வாஸ் a nice ball actually. 2 ரன்னுங்க. ஒயிட் +1, 2 ரன் இந்த பால். ஓ, இது ஆடணுன்ட்டு ஆடலுங்க. ஒரு சும்மா அகைன் ஒரு ரன்காக ஒரு சிங்கிள்காக ட்ரை பண்றாங்க. எஸ், வர்ற வேகத்துக்கு பாலை சும்மா பேட்டை வச்சு தட்டிட்டு ஒரே ஒரு ரன் ஓடினே இருக்காங்க. 2 ரன்னுமே அதே மாதிரி தாங்க அடிச்சார். நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு டேப், அது ஸ்லோவான ஒரு ரோல், அதுக்குள்ள ஒரு சிங்கிள். நல்ல ஒரு ஸ்டாப்புங்க. இது ரிவர்ஸ் திரும்புறாருன்னு தெரிஞ்சு பாலை ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாலுக்கு தயாராகிறார். ஓ,
Again. இட்ஸ் எ டாட் டெலிவரி. நல்ல ஒரு பால், நல்லா டிஃபெண்ட் பண்ணியிருக்காருங்க. தெரியுது அவருக்கு எந்த பால் அடிக்கணும், எந்த பாலை டிஃபெண்ட் பண்ணணும்ன்ட்டு. அருமையாக யோசித்து விளையாடுறாங்க புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ். ரெண்டு பிளேயருமே சரி, ஓப்பனிங் பேர் தீனா Waiting, அண்ட் yes. புலி. அனலைசிங் ரெண்டு டீமே அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தர். வாவ், நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட். ஸ்ட்ரைட்டில் ஸ்மூத்தா போயிருக்கு. ஒரு சிங்கிள், எஸ் அகைன். ஸ்டிக்குக்கு நேராக அடிச்சிருக்காருங்க. ஒரு ஓவர் முடிவில் 6 ரன். ஒரு ஓவர் முடிவில் 6. வித்தவுட் எனி லாஸ் 6 ரன்ஸ். புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் 6 பந்துகள் 6 ரன். அண்ட் அ ஃபர்ஸ்ட் ஓவர் 6 ரன்ஸ். நோ லாஸ். கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றாங்க. பொறுமையா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஒருத்தர் அனலைஸ் பண்ணி அந்த டீம், அந்த கோஆர்டினேஷன் எல்லாமே செக் பண்ணி ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரி தான் ஆடுறாங்களோன்னு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு டெலிவரி, ஸ்மூத்தான ஒரு டேப் அந்த மாதிரி இருக்கு. எஸ், ரெண்டாவது ஓவர் போட வந்திருக்காருங்க ஃபீனிக்ஸ்க்காக யஷ்வந்த். ஸ்ட்ரைக்கில் அகைன் புலி கார்த்திக் நம்பர் 10ங்க. நல்ல வீசினாருங்க. செம்ம ஸ்பின், நல்ல ஒரு பால், ஒரு நல்ல ஒரு ட்ரை, பட் ஒரு சின்ன மிஸ். எஸ். Wow. ஓ, ஃபர்ஸ்ட் மேட்சும் டிப்புங்க, ரெண்டாவது மேட்சுமே டிப்பு. ஒரு விக்கெட். ரொம்ப ஏர்லியரா விக்கெட்டை லாஸ் பண்ணிட்டு வராருங்க. ரெண்டு மேட்சா புலி கார்த்திக். எஸ், அகைன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர் ஆஃப் புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் புலி கார்த்திகை விக்கெட் எடுக்கிறாங்க. ஃபீனிக்ஸ் காக்கே ஐகான 2 தடவையுமே டிப் கேட்ச் முறையில் விக்கெட் எடுத்துருக்காங்க. சபரி சிசி மேட்ச்லையும் சரி, ஃபீனிக்ஸ் கார்கர் இந்த மேட்ச்லையும் சரி. அடுத்ததாக போகிறாருங்க. அவர் ஷூ என்னங்க, அவரு என்ன ஷூனே தெரிலங்க. இது ஃப்ரான்ஸ்லேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த ஷூவை பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஒருத்தர் துபாயிலேருந்து வாங்கி வர்றாரு, ஒருத்தர் ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கி வர்றாரு. ஒரே ஃபாரினர்ஸாக இருக்காங்க. 4 அப்ராட் பிளேயர்ஸ் இருக்காங்க போல் அந்த அணியில். ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபீனிக்ஸ் காக்கேயோட bowling அண்ட் ஃபீல்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஆல்சோ புவனேஸ்வரி ஃபவுண்டேஷன்ஸோட பேட்டிங் bowling ரெண்டுமே நமக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த மேட்சும் ஒவ்வொன்றும் திடீர் மூமெண்ட்டாக தான் இருக்கும், டேப் மூமெண்ட்டாக தான் இருக்க போகுதுன்னு தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் விக்கெட் ஒரு பெரிய பிளேயர் எடுத்திருக்காங்க. அடுத்த பால், ஓ மை காட், நல்ல ஒரு டாட் பாலுங்க. யாக்கர் லென்த்தில் அருமையாக போட்டிருக்காரு. ஒன்றுமே பண்ண முடியாது அந்த பால். ஒரு டாட் கொடுத்துருக்காங்க. வைட் டெலிவரி, வைட் சிக்னல் ஃப்ரம் அம்பயர். சிக்னல் அது என்னங்க 4 வாட்டிங்க. வாவ், ஸ்ட்ரைட், ஓ மை காட், விக்கெட். ஒரு விக்கெட், ஸ்மூத்தான ஒரு விக்கெட், ஈஸியான ஒரு கேட்ச். ரொம்பவே ஒரு எஃபோர்ட் இல்லாத மாதிரி ஒரு ஸ்மூத்தா திரும்புறாரு, கைக்கு பால் வந்த மாதிரி ஒரு கேட்ச் இது. பவர் பிளேல 2 விக்கெட் எடுத்திருக்காங்க, சும்மா கிடையாது. புலி எலி 2 விக்கெட் எடுத்துருக்காங்க. அடுத்தது போறவர் வேற யாரும் இல்லை, நாங்கள் சொல்லவே தேவையில்லைங்க மைக்கில். கார்த்தி. ஆமாம், ரன் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஆரஞ்சு கேப்போட வராருங்க பிளேயர். தி ஒன் அண்ட் ஒன்லி சுனாமி கார்த்திக் ஆன் ஸ்ட்ரைக். எஸ், ஒரு பேக் டு பேக். அவருக்கான ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த கிரவுண்டில். அங்கே பாருங்க, சொன்ன உடனே கை தூக்குறாங்க. ஓகே, ஸோ அடுத்த மேட்ச் ஆன் ஸ்ட்ரைக் சுனாமி கார்த்தி அவர்கள். அண்ட் இந்த மேட்ச் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஓவர்லேருந்தே வந்து அந்த மொமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாவ், மேல போயிருக்கு. சோ இது ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஓ மை காட், ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் கொடுத்துறாங்க. பேக் டு பேக் ரெண்டாவது. எஸ், சீரியஸ்லி எதிர்பார்க்க முடியாத விக்கெட்டுங்க. நடுவுல ஒரே ஒரு பால் மட்டும் தான் ஒரு டாட் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு விக்கெட், அதுக்கு அடுத்து ஒரு டாட், அதுக்கு அடுத்து ஒரு ரெண்டாவது கண்டினியூஸ்லி விக்கெட். ஒரு ஓவர்லயே 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க யஷ்வந்த். வேற லெவல் ஃபீனிக்ஸ் கார்கர். எஸ், அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் மாதிரிங்க. இந்த ஓவர்ல 3 விக்கெட் விழுந்தது ஒரு நல்ல ஒரு பிகாஸ் ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து ஒரு வெற்றியோட இருக்காங்க. எஸ், மஞ்சள் பாய்ஸ். கரெக்ட். அந்த பாசிட்டிவ் ஜெயிச்ச ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டோட ரெண்டாவது மேட்சும்
கலக்குறாங்க. 2 டீமுமே சரி, புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், ஃபீனிக்ஸ் 2 பேருமே ஃபர்ஸ்ட் லீக்ல வெற்றியோட ஆடுறாங்க 2வது லீக். Wow. ஓ, Smooth. இட்ஸ் a fine delivery. Smooth on a ball. Yeah, that was so smooth. For a dot. Again. Again it's a wicket. Oh my 4 God, விக்கெட்டுங்க. wicket. ஒரே ஊர்ல 4 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு யஷ்வந்த். இதுக்கு மேல எப்படிங்க பால் போடுறது நானு? வேற லெவல். அந்த மாதிரி போட்டிருக்காரு. பெஸ்ட் ஓவர் ஆஃப் திஸ் ஃபார் ஃபீனிக்ஸ். எஸ், ஃபீனிக்ஸ் ஹாக்கியோட ரொம்ப பெஸ்டான ஒரு ஓவர் இதனே சொல்லலாம் கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் மேட்ச். கண்டிப்பா நடந்த இந்த 3 மேட்ச்ல ஒரே ஓவர்ல 4 விக்கெட் எடுத்து வீரர் பெயர் பட்டியல்ல பாத்தீங்கன்னா யஷ்வந்த். முதல் ஓவரில் 0 ஃபார் நோ லாஸ்ல இருந்தாங்க புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ பேக் டு பேக் அடுத்த ஓவர்லேயும் 4 விக்கெட் எடுப்பாங்க. வாவ். முதல் மேட்ச் இருந்த வெரி புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் கிட்ட இந்த மேட்சே இல்லைங்க. அப்படிதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து எந்த நேரத்தில் யார் எப்படி மாறுவாங்கன்னு நம்மளால சொல்லவும் முடியாது. கண்டிப்பா லாஸ்ட் மேட்சுமே சரி, அந்த ஃபர்ஸ்ட் 3 ஓவர் புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்ட மாதிரியே தெரியல. பட் அகைன் அதுக்கு அடுத்து வந்து 5 ஓவரில் பிரிச்சாங்க. நல்லா அடிச்சு கொடுத்தாருங்க சுரேஷ். இன்னும் ஆடின அந்த சுரேஷ் இன்னும் விக்கெட்டை இழக்காம வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. வெயிட் பண்றாரு நேரத்துக்காக. அவருக்காக பெர்ஃபெக்ட்டான டைமிங்காக அவர் வெயிட் பண்ணலாம். Yes. ப்ராபபிலி நேரம் பாக்குறாருங்க. ஆல்சோ அவருக்கான ரெஸ்டிங் பீரியட் ஒரு 10:12 ராவு காலமா 12 மணிக்கு மேல தான் நான் வருவேன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சுரேஷ். அவரோட பெர்ஃபெக்ட் மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ற வரைக்கும். எஸ், ஓப்பனிங்ல இருந்து தீனா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டு இருக்காரு. பட் வர பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஹோப் கொடுத்து ஃபீல்ட் செட்டப் ரொம்ப டைமிங் டிலே ஆகுதுங்க. அம்பேஸ் டைம் நோட் பண்றீங்கல்ல? எஸ், டைம் கொஞ்சம் நோட் பண்ணுங்க, இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருங்க பிளேயர்ஸ் கிட்ட. வாவ். ஓ, ஸ்மூத்தான ஒரு டேப். ஒரு எனக்கு தெரிஞ்ச சிங்கிள்கான ஒரு ட்ரை. ரெண்டாவது ரன்னுக்கு ட்ரை பண்ணோம். ரெண்டாவது ஒரு ரன். வாவ், 2 ரன்னுக்கான ட்ரை. 2 ரன் எடுத்திருக்காங்க. தட் வாஸ் சோ ஸ்மூத். பாலர் நல்லா ஸ்லோவாக பிச் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து போற வரைக்கும் 2 ரன் எடுத்திருக்காங்க. நல்லா தொட்டு விட்டு போறாருங்க. தொட்டு விட்டு 2 ரன் அற்புதமாக எடுக்கிறாங்க. ரன்னிங்கும் சரி, சும்மா சொல்லக்கூடாது, நல்லா பூனை மாதிரி பறகுறாங்க. லெக் பைஸ் விக்கெட் ட்ரை பண்ணுவாங்களா? இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. ஓவர் த்ரோ. ஒரு மிஸ் ஆயிடுச்சுங்க. த்ரோ அழகா ஒரு ரன் அவுட்டுக்காக ட்ரை பண்ண ஒரு பால் ஒரு சின்ன மிஸ்னால அது ரன்னா மாறிடுச்சு. எஸ், விக்கெட் எடுத்திருந்தா கண்டிப்பாக ஒரு பெரிய பெரிய விக்கெட். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு மிஸ்ஸிங் ரன் அவுட். அடுத்த பந்து. வாவ், ட்ரை ட்ரை ட்ரை. எஸ், நோ பால். நல்ல முட்டி போட்டு ஒரு ஸ்வீப் அடிச்சிருக்காரு. நோ பால், ஒரு 2 ரன் பிளஸ் ஒரு ஃப்ரீ ஹிட் கிடைச்சிருக்கு. 2 ரன் பிளஸ் வைட், சாரி நோ பால். நோ பால் பிளஸ் 2 ரன்ஸ், 3 ரன்னுங்க அந்த பால்ல. அப்போ ஓ, மிஸ் பண்ணிருக்காருங்க. எஸ், ஃப்ரீ ஹிட்ல ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க நம்ம புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ். நல்ல ஒரு பிளேஸ் பண்ணியிருக்காருங்க. டீமுக்காக ஆடுறாருங்க. தனக்காக ஆடுறாரோ இல்லையோ, தீனா டீமுக்காக ஆடிட்டு இருக்காருங்க. என்னதான் விக்கெட் வந்தாலும் ஸ்டேப் பண்ணி ஆடணுன்ற ஒரு மன திருப்தியோட ஒரு பேட்டிங் ஸ்டைல் தெரியுது ஆன் ஃபீல்டில். வாவ், ஒரு சின்ன ஸ்கூப் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அது வைட் சிக்னல் ஃப்ரம் அம்பயர். ஓகே, மேல பறக்க விட்டுருக்காரு. ஆள் இல்ல. பட் ஒரு 4 போகுமா? நோ, ஃபீல்டர்ஸ் இருக்காங்க.
ஸ்ட்ரைட்டா ஒரு 1 1 ரொம்ப மேலே அடிச்சிருக்காரு. ஃப்ளாட்டாக அடிச்சிருந்தா அது 4 ரன்னுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. மேலே அடிக்கவே விண்ட் சப்போர்ட் இல்லாமல் அது ஸ்டாப் ஆகி 2 ரன். ஏன்னா 4ம் போல 6ம் போகல, ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர்ஸ் வந்து கேட்ச் பண்ற மாதிரி போயிருக்கு. எஸ். பட் தட் வாஸ் ஆல்சோ நல்ல பால், நல்ல ஒரு ஸ்ட்ரைக்னு சொல்லலாம். வாவ், சைடில் ஹிட் பண்ணி அடிச்சிருக்காரு. ஓகே, ரன் அவுட்டுக்கான மொமெண்ட், பட் ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு 4. வாவ், வேற லெவல் ஸ்ட்ரைக்குங்க. இதானா ஒரு சின்ன ஒரு மிஸ் ஃபீல்டிங்னால அது ஒரு ரன் அவுட்டுக்கான சான்ஸ் மிஸ் ஆகி ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு. ஒவ்வொருத்தர் முறையில் ஒரு 4 ரன்னுங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 ரன்னு இந்த பாலில். ஓவர். ஃபாஸ்ட் பவுலர் ரெடி ஆயிட்டாருங்க, பேட்ஸ்மேன். எஸ். 24 for 4. ஏங்க என்னங்க கேஷுவலாக அடிச்சிருக்காருங்க. ஐயோ, இன்னும் ஒரு விக்கெட்டுங்க. அது 6 விக்கெட்டா போயிருக்காங்க. அவர் நிற்கிற தைரியத்தை பார்த்தா கண்டிப்பாக அது ஒரு விக்கெட்டுன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் அம்பையர்ஸ் கால் என்னன்ட்டு பார்ப்போங்க. எஸ், லெட் சி இட்ஸ் a விக்கெட் ஆர் 6. எஸ், பட் ஆனால் வந்து பேட்டிங் சைடில் ஒரு பாசிட்டிவ் ஃபீல்டும் பவுலிங் சைடில் ஒரு விக்கெட்டும் யோசிக்கிறாங்க. எஸ், இட்ஸ் a கால். அம்பையர் உங்கள் கால். ஃபீல்டுக்கு வந்துட்டு தான் சொல்லுவீங்களா? ப்ளீஸ். எஸ். பட் நாங்கள் ரொம்ப ரிவ்யூ, இட்ஸ் ஆம்பியர் ரிவ்யூங்க. எஸ், ஒரே ஒரு நிமிஷம் ரிவ்யூ பார்த்து சொல்லிடுறேன். இட்ஸ் 6 ஆர் விக்கெட். பட் ஃபீல்டர் நல்லா பிடிச்சிருக்காருங்க. அந்த கம்பியில் கொக்கி போட்டு பிடிப்பாங்களா அந்த மாதிரி பிடிச்சார் ஃபீல்டர். ஓகே, தேர்ட் அம்பையர் டெசிஷன் கொடுத்தாச்சு. இட்ஸ் a 6. 6 அடிச்சிருக்காங்க. ஓகே, ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக், நல்ல ஒரு 6 ஒரு ரிவ்யூக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு ஃபார் புவனேஸ்வரி ஃபவுண்டேஷன்ஸ். ஓகே, லெட்ஸ் கெட் பேக் குவிக். நல்லா வாரி போட்டாருங்க அந்த பாலை. திரும்பினாரு, வாரினாரு, போட்டாரு, 6 அடிச்சாரு. ஓகே, ஒரு சிங்கிள். ஓகே, எடுத்து அடிச்சிருக்காரு. ஒரு
ஓகே ஒரே ஃபீல்டிங் ஒரு கேட்ச் run. பண்ணி ஒரு சிங்கிள். யா, ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. மேட்ச் டைம் கணக்குப்படி இந்த நேரத்துக்குலாம் வந்து 7வது ஓவர் போடணுங்க. ஆனால் நீங்கள் 4வது ஓவர் தான் போட்டுட்ருக்கீங்க. எஸ், இன்னும் ஒரு ரொம்ப மினிமலான டைம் தான் நம்ம கிட்ட இருக்கு. வாவ், மேல தூக்கி அடிச்சிருக்காரு. அது வந்து எனக்கு ஹோப்ஃபுல்லி அது ஒரு கோடி எஸ் ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்பு. விக்கெட் கிடைச்சிருக்கு ஃபார் ஃபீனிக்ஸ் கார் கேர். அண்ட் ஃபீல்டர் டீமுக்கு ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷனுங்க. இந்த நேரத்துக்குலாம் இந்த டைமுக்கு வந்து 7th ஓவர் போடணும். பட் 4வது ஓவர் தான் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. கொஞ்சம் சீக்கிரமாக ஃபாஸ்ட், இல்லைன்னா வந்து ஒரு ஃபீல்டர் வந்து வெளியே இருந்து இன்னர் சர்க்கிள்குள்ளே அம்பேஸ் கால் வரும். பிளேஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க. ஃபீல்டிங் டீம் உங்களுக்கு டைம் இல்லை. இன்னும் 8 நிமிஷத்தில் வந்து நீங்கள் 7 ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் கொடுத்த டைமில். பட் ஆனால் இப்போ தான் 4th ஓவர். ஓகே ஓகே அம்பேர். குரல் தாமரத்துக்கே கேட்கும் போல. ஓகே, அடுத்த பேட்ஸ்மேன் ஃபார் புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் ஜில்லா ஆன் ஸ்ட்ரைக். ஜில்லா நான் நிற்கிறாரு ஆன் ஸ்ட்ரைக்கில். ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பினாருங்க. போட்ட பந்துக்கு பால் படவே இல்லை. ஆனால் அம்பேஸ் கால் வந்து லெக் வைஸ். இட்ஸ் ஓவர் கால். எஸ், ஒரு டாட். டைம் அவுட். டைம் அவுட்டு உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் தாங்க. மஞ்சள் பாய்ஸுக்கு டைம் அவுட்டு ஒரே ஒரு நிமிஷம் தான். 3 நிமிஷம் இருந்தது, ஒரு நிமிஷமாக மாட்டிருக்கு. எஸ், 11:58 11:59. தண்ணிக்கு ஒரு பிளேயர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுங்க. எல்லாரும் போகாதீங்க ப்ளீஸ். பேட்ஸ்மேன் டீம் ஒருத்தர் மட்டும் போனால் போதும். ஆல்மோஸ்ட் புலி கார்த்திக் போயிட்டாரு. எல்லாரும் போகாதீங்க. ஸ்கோர் 4 ஓவருக்கு 33 ஃபார் 5 விக்கெட்ஸ். எஸ், 4வது ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸோ 33 ஃபார் 5. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் தாங்க. டீம் ஹடில் தேவையே இல்லை. தண்ணி மட்டும் எல்லாம் குடிச்சிட்டு திருப்பி அதே பிளேஸ்க்கு ஃபீல்ட் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டைம் தான் சேவ் ஆகும். பிகாஸ் டைம் டிலே ஆச்சுன்னா ஒரு ஃபீல்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, தெரியும்ல. ஆல்ரெடி அம்பையர் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ டைம் சேவ் பண்ணுறது உங்களுடையது. சீக்கிரம். எஸ், ஃபீல்டர் ஸ்கோர் வந்து 33 ஃபார் 5. 33 runs, 5 wickets for 4 overs. Yes, batsman ready ஆயிடுச்சு. Fielders again. Get back please as soon as possible please. கொஞ்சம் குயிக்காக மூவ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட் அம்பையர். 5th ஓவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, 5th ஓவர் ஸ்டார்ட். Begin. Yes, the first ball. ஒரு ஸ்மூத்தான டேப், ஒரு சிங்கிள்கான முயற்சி. ஓகே, டபுள் நோ, ஒரு சிங்கிள். எஸ், ஒரே ஒரு ரன்னு தாங்க. ஃபீல்டர் கிட்ட இருந்து பால் அவ்வளோ வேகமாக வருது. 2 ரன்னு ட்ரை பண்ண பார்த்துக்கிறாங்க. பட் அகேன் என்ன ஒரு ஏக்கருங்க சுழட்டி இருக்காருங்க. பந்த சுழட்டிட்டே இருக்குது. பால் ஓகே, ஒரே ஒரு சிங்கிள். அகேன் பம்பரத்தை சுழட்டு வர்ற மாதிரி பாலை சுழட்டு வர்றாருங்க. ஓ, இட்ஸ் a wide delivery. Wide signal from umpire. நல்ல ஒரு கால் அம்பையர் கிட்ட இருந்து. Again டைரக்ட் ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு ரன் அவுட்டுக்கான ட்ரை. நோ நோ. எஸ், அம்பையர் கால் இட்ஸ் நாட் ரன் அவுட். ஓகே, ஒரு சிங்கிள் இப்படி பார்க்குற பட்சத்தில் நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஸ்மூத்தாக ஒரு டேப் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள். எஸ், ஓகே, டபுள் ட்ரை பண்ணுறாங்க. நோ, சிங்கிள். நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட். ஜில்லா அண்ணங்கிட்ட இருந்து ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட். அந்த இடத்துல ஒரே ஒரு ரன். எஸ், இட்ஸ் விக்கெட் ஆர் நோ, ஆக்சுவலி நோ, சிங்கிள். டைம் கால்குலேஷன் படி இன்னும் 7 நிமிஷம் தாங்க இருக்குது. அவங்க 8 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபீனிக்ஸ் சிசிக்கு இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்குது. 7 நிமிஷத்தில் 8 ஓவரை கம்ப்ளீட் பண்ணணும்.
இன்னும் 3 ஓவர் பேலன்ஸ் இருக்கு. ஃபுல் 3 ஓவர்ஸ். ஒரு ஓவருக்கு 1 நிமிஷத்தில் போடணும் நீங்கள் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா. ஓகே. ஃபாஸ்ட் மூவ். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் நல்லா இருக்கும் ஃபீனிக்ஸ் காக்கே. எஸ், இதே மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா மேட்ச் உங்கள் டைமை சேவ் பண்ணலாம். நல்ல ஒரு பாலுங்க. விக்கெட் கேட்குறாங்க ஃபீல்டர்ஸ்லாம், பட் அம்பையர்ஸ் ரியாக்ஷனே இல்லை. அம்பையர் டிஸ்கஷன் பண்ணுறாங்களா? எஸ் கேக்குறாங்க. we hope so. எஸ், Phoenix காக்கே ரிவ்யூ கேட்டிருக்காங்க from umpire side. ஒரே ஒரு ரிவ்யூ எடுத்திருக்காங்க விக்கெட்டுக்காக. ஏன்னா ரொம்ப நேரமாக ஆடிட்டு இருக்காங்க அந்த பேட்ஸ்மேன். கண்டிப்பாக ரிவ்யூ எடுக்கணுன்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்கும். அம்பையர் டெசிஷன் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் பிளேயர்ஸ் ஃபீல்டர்ஸ் எல்லாம் அவங்க பிளேஸில் நின்றுங்க ப்ளீஸ். டெசிஷன் வந்ததுக்கப்புறம் அக்கார்டிங் டு த டெசிஷன் வில் டேக் கேர். திக் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுறாங்களாம்ப்பா. யாருக்கு திக்கோ இல்லை, எனக்கு ஏன் திக்குன்னு அதுன்னு தெரியல. நாட் அவுட் சிக்னல், நாட் அவுட் ஃப்ரம் தேர்ட் அம்பையர். ஸோ மேட்ச் கண்டினியூ ஆகும் அப்படியே. ப்ரோ முடிஞ்சிச்சு ப்ரோ, நாட் அவுட் ப்ரோ. ஓகே, அடுத்த பால் வித்தவுட் எனி டிலே. வாவ், செம்ம ஒரு ஸ்மூத்தான ஒரு பால் நேராக போயிருக்கு. Okay, wide signal from umpire. Okay, அடுத்த பால். வா, ஒரு ஸ்மூத்தான டேப் ஸ்ட்ரைட்டா, ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ஹேண்ட்ஸ். ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க இந்த ரொம்ப நேரம் கழிச்சு. இந்த ஒரு மொமெண்ட்ல ஃபீனிக்ஸ் காக்கேர் பிச் பண்ணி போச்சு. சாரி பிரதர், ஃபீல்ட்லாம் இல்லை. லெக் பீஸ் முறையில் பேட் ஆர் லெக் பீஸ் அம்பையர்ஸ் கால் வந்து சிங்கிள். லெக் பைஸ் ஒரு ரன்னுங்க. லெக் பைஸ் முறையில் ஒரு ரன்னு. வேகப்பந்து வீச்சாளர் சரவணா. வைடுங்க, எங்களுக்கே தெரியுது அம்பையர் சிக்னலே தேவையில்லை. அம்பையர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். எஸ், அஸ் பர் ரூல்ஸ் நம்ம கேட்டு தான் ஆகணும். Again, it's a wide call from umpire. இன்னொரு வைடு. ரன் வந்துட்டே இருக்குங்க. பேட்ஸ்மேன் அடிக்கிறாங்களோ இல்லையோ, ரன் பாட்டு புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்துட்டே இருக்கு. ஓகே, சோ ஒரே ஒரு ரன். எஸ், ரெண்டாவது ட்ரை பட் என்னோட பெட் 1. எஸ், மேல போயிருக்கு. ஓகே, எஸ், காலைக்கு மேல அடிச்சு ஸ்ட்ரைட்டா நம்ம ஜில்லானா விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபீனிக்ஸ் காக்கேர் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா ஒரு பெரிய விக்கெட் ஃபார் ஃபீனிக்ஸ் காக்கேர். ஸோ அடுத்த பிளேயர். ஓகே, லாஸ்ட் மேட்சை கலக்கின சுரேஷ் இப்போ உள்ள இறங்குறாரு. லாஸ்ட் மேட்ச்ல ஒரு ஃபயரா வந்தாருங்க. அதே ஃபயரோட வந்திருக்காரு இப்பயும். அந்த ஃபயர் எதிர்பார்ப்போமா?
அம்பேர் டைம் டைம் கால்குலேட் பண்ணீங்களா? ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்கு. பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுங்க. இந்த ஓவர் இன்னும் 2 பந்துகள் பேலன்ஸ் இருக்கு. அந்த இடத்துல வந்திருக்காரு சுரேஷ் ஆன் ஸ்ட்ரைக். வாவ், ஸ்ட்ரைட்டா அடிச்சிருக்காரு. 4க்கான முயற்சி நோ. ஃப்ளாட்டாக அடிச்சிருக்காருங்க. வந்த வேகத்தில் அப்படியே தள்ளி விட்டுருக்காரு பந்த. ஒரே ஒரு ரன்னு. எஸ், ஒரு சிங்கிள். ஒரு 4க்கான முயற்சியில ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. இந்த ஓவரின் கடைசி பந்து. இட்ஸ் a very slower ball and ஒரு சிங்கிளோட ஒரு டாட்டோட முடிச்சிருக்காங்க. 47 பிளஸ் 48 ரன்ஸுங்க. 48. ஆறு ஓவருக்கு 48 ரன்னுங்க. ஓகே, அடுத்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வித்தவுட் எனி டிலே. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரைக், ஒரு ஃபீல்டிங், ஒன்று சின்ன கை பம்பர மிஸ் மாதிரி ஆகி. போடுறாருங்க பால். ரங்கரட்டமா. ஓகே, ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு ஃப்ரம் திஸ் பால். சுத்தி இருக்காருங்க. வாவ், பேட்டை வச்சு ஒரு சுத்தி இருக்காரு. எங்க போது ஒரு 4ஓட Yes. 4 தடுக்கப்பட்டு 2. டைரக்ட் அடிச்சிருந்தா ஒரு விக்கெட். அது அன்பார்ச்சுனேட்டா 2 ரன் கம்ப்ளீட் பண்றாங்க. எஸ், பட் ஆனால் ஃபீல்டர்ஸ் வந்து ஒரு 4 நல்லா ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு 4 பவுண்டரி போகாமல் தடுத்திருக்காங்க. அடுத்த பால் ஸ்கூப் ட்ரை பண்ணிருக்காங்க. நோ அகைன் நோ பால் கால் ஃப்ரம் அம்பையர். Single. எஸ், 2 ரன் இந்த பால்ல. பாலே போடாம 2 ரன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஹிட். நோ பால் பிளஸ் இது ஒரு ஃப்ரீ ஹிட். ஐயோ, ஃப்ரீ ஹிட் சுரேஷ் கிட்ட மாட்டிருக்குங்க. போன மேட்ச் ஆடின ஃபயரோட இருப்பார் இப்போ. எஸ், இப்போவும் சொல்லலாம் எந்த டீம் அந்த ஃப்ரீ ஹிட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்க போறாங்கன்றத பார்க்கலாம். அவர் வந்து நார்மலாக தான் அடிக்க மாட்டாருங்க. அவர் மேலே ஒரு பால் அடிச்சு பாருங்க. நோ போல ஒரு சிங்கிள்கான முயற்சி. எஸ், பேட்ஸ்மேனு கிரிக்கெட் விளாட்றாரு, பவுலரு ஃபுட்பால் விளாட்றாரு. ஃப்ரீ ஹிட்ல ஒரே ஒரு ரன்னுங்க. எஸ், ஃப்ரீ ஹிட்டை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க ஃபீனிக்ஸ் கார்கர். Again, it's a no இன்னொரு நோ ball. பால். இன்னொரு நோ பால், ஒரு ஃப்ரீ ஹிட் கிடைச்சிருக்கு. எஸ், ஒரு ஃப்ரீ ஹிட் சைன் ஃப்ரம் அம்பையர். எஸ், தன்னுடைய விக்கெட்டை டீமுக்காக விட்டு வராருங்க மகேஷ். நல்ல ஒரு பேட்டிங் டிஸ்பிளே காமிச்சிருக்காரு. பட் கடந்த இன்னும் 2 ஓவர் இருக்கிறதுனால டீமுக்கு பவுண்டரிஸ் கண்டிப்பாக தேவைன்ட்டு ஸ்ட்ரைக் எடுக்கிறாருங்க சுரேஷ். எஸ், மேல இதாங்க. தூக்கி அடிச்சிருக்காரு. இதுக்கு தாங்க எதிர்பார்த்தோம். இதுதான் நம்ம கிட்ட நாங்க மட்டும் இல்ல, டீம், ஆடியன்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு மொமெண்ட் இதுதான். சுரேஷோட ஒரு சிக்ஸர். டீமுக்காக ஒரு விக்கெட்டை இழந்துக்கோன்னு சொல்லி மகேஷை வெளியே அனுப்பிச்சிட்டு இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஒரு 6. ஒரு 6ங்க. மகேஷ் பேட்டை வச்சுட்டு கீழே பார்க்குறாரு, பார்த்தா இன்னொரு 6 அடிக்கிறாரு. இதுதான் கிரிக்கெட். இதுதான் எது ப்ரோ? அது சொல்ல மாட்டேன். ஓகே, அடுத்த ஒரு டாட். நோ, ஏங்க பம்பரம் விட்டுட்டு இருக்காருங்க அப்பு. பால் அதே ரீஜன்ல வருது, அப்படியே சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்ல பால் டெட்டா. ஓகே ஓகே, அடிச்ச அடியில நினைச்சேன் என்னடா இன்னும் பால் கிளியேன்னு சொல்லிட்டு. அவருங்க பால் ஸ்ட்ரெயிட்டா போட சொன்னா சொல்றாருங்க பாலை. ஒரு யூஸ்டு பால் கொடுத்துருங்க ப்ளீஸ்.
ஓகே, பால் மட்டும் எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, செக் பண்ணியாச்சு. தேர்ந்தெடுக்க பந்துடன் ஆட்டம் தொடங்குகிறது. ஓகே, அடுத்த பந்து சுரேஷ். வாவ், தூக்கி அடிச்சிருக்காரு. என்ன ஆக போகுது? இட்ஸ் a ஜஸ்ட் very மிஸ். ஒரு பெரிய ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்பு, ஃபீனிக்ஸ் கார்கேரோடுக்கு ஒரு பெரிய விக்கெட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு மிஸ் ஆயிருக்கு. ஒரு பெரிய டிராப்புங்க இது. பெரிய டிராப், ஒரு பெரிய பிளேயரோட ஒரு பெரிய டிராப். பிகாஸ் கைக்கு வந்த பால் ஜஸ்ட் மிஸ். ஹார்ட் லக். பட் ஹைலைட்டா விளையாட்டு இருக்காரு. அந்த பிளேயரோட கேட்சை டிராப் பண்றாங்கன்னா டீமுக்கு ஒரு டைம் ஆல்மோஸ்ட் ஓகே, ஒரு சின்ன ஒரு ஸ்மூத்தான டாப், எஸ் ஒரு டாட் பால். எஸ் ஓவர் கால். 7 ஓவர் முடிவில் ஸ்கோர் எண்ட் ஆஃப் 7 overs 65. 65 at the end of 7 overs. ஃபீல்டர்ஸ் ஸ்டில் இன்னும் நீங்கள் டைம் எடுக்கிறீங்க. உங்களுக்கு எவ்வளோ தான் டைம் அலோவ் பண்ணுறதுனே தெரில எங்களுக்கு. தி லாஸ்ட் ஓவர் ஃபீல்டர் செக்ஷன் இருக்கா அம்பேஸ்? ஒரு ஃபீல்டர் உள்ள வரணுமா இந்த ஓவர்? நாலு ஃபீல்டர் தாங்க வெளியே நிற்கிறாங்க. கரெக்டு தானே? வந்துட்டார், உள்ள வந்துட்டார். ஓகே, ஸோ டைம் காரணமாக ஒரு சில மாற்றங்கள் அதோட ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த 8th ஓவர். சுரேஷ் ஓகே, எஃபர்ட்டே இல்லாமல் போடுறாருங்க. ஆனால் பால் மட்டும் வேகம், அதிவேகம். எஸ், இன்னும் 5 பால் பேலன்ஸ். வாவ், மேலே தூக்கி அடிச்சிருக்காரு. சொல்லி வாய மூடல. ஒரு 6. எஸ், எக்ஸாக்ட்லி ஒரு 6 போயிருக்கா அகைன் ஃப்ரம் சுரேஷ். அடிச்ச அடியிலே தெரியும் அது 6 அந்த மாதிரி ஒரு அடி அடிக்கிறாருங்க. அது ஸ்லோவா அழகா ஒரு தூரத்துல ஒரு ஏரோப்ளேன் போகும் தெரியுமா, பொறுமையா அந்த மாதிரி மேலே போய் டெலிவரி ஆகுது. அழகா பிக் பண்ணியிருக்காரு சுரேஷ். ஃபர்ஸ்ட் பால் டாட் போட்டு 2வது பால் 6 கொடுத்துருக்காருங்க. சுரேஷ் ஆன் ஸ்ட்ரைக். ஓகே, அடுத்த பந்து. வாவ், அகைன். ஓ மை காட், வெளில போகுது. ஃபீல்டர் இல்லாத இடத்துல டைரக்டா அகைன் ஒன் மோர் 6. என்ன ஷாட்டுங்க இது! அந்த இடத்துல அடிக்கிறது சும்மா கிடையாதுங்க. சும்மா ஏக்கர்ல அந்த பாலை லைட்டா ஃபிளிக் பண்ணி பேட்டை லைட்டா திருப்பி விட்டுருக்காரு. ஃபிளாட்டா போயிருக்குங்க 6. அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ் போல. பேக் டு பேக் 6 அங்க மட்டுமே போகுது. கண்டிப்பா அது ஒரு டீப் ஸ்கொயர், டீப் கவர்ஸ்ல ஒரு அருமையான ஷாட். சான்ஸே இல்ல. பேக் 6. ஆனா நல்ல ஒரு ஸ்கோரோட தான் முடிக்க போறாங்க ஹோப்ஃபுல்லி புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் அடுத்த பந்து ஃபார் சுரேஷ். லாஸ்ட் ஓவர். ஓகே, வெளிய திரும்ப போகுது. இல்ல, ஓ மை காட், ஹாட்ரிக் பேக் டு பேக். ஹாட்ரிக் அம்பையரோட 6 பில்லி பவுடர் மாதிரி காமிக்கிறாருங்க. ஏங்க இன்னொரு முறை காமிச்சா லைவ்ல திருப்பி போடுவாங்க. 6 உங்களுக்கு 6 சைன ஒன்ஸ் மோர் காட்டுவீங்களா? அதே 3-6 தொடர்ந்து அடிச்சிருக்காரு. வேற டைரக்ஷன்ஸ், வேற ஒரு ஆங்கிள், வேற ஒரு லென்த்ல போயிருக்கு. வர்ற பால் ரீஜனுக்கு தட்டி விடுறாருங்க பாலை. மறுபடியும் இன்னொரு 6 பறக்க போயிடுச்சு. எஸ், ஆப்வியஸ்லி 6 எங்க போச்சு? ஓகே, உட்கார்ந்து அதுதாங்க கேட்ச் பிடிச்சாங்க. 12-1க்கு தாங்க ஸ்ட்ரைக்கு வந்தாரு. நான் நினைச்சேன் 10-12 ராகு காலம்னு சொன்னாங்க. எஸ், 12 மணிக்கு மேல வந்தாரு, பறக்க விடுறாரு. நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. இதுதாங்க ஆட்டனா, இதுதான் விறுவிறுப்பு எடுத்துட்டு வராரு பாருங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் இருந்த ஃபயர் 2வது மேட்ச் அதே ஃபயரோட வந்திருக்காரு சுரேஷ். 4 6 தொடர்ந்து அடிச்சிருக்காருங்க. எஸ், அகைன் இந்த லாஸ்ட் பால் ஒரு மிஸ் ஹிட் ஆயிருக்கு. 1 ரன்னா 2 ரன்னா 2வது ரன்னு டைப் பண்றாங்க. இட்ஸ் எ விக்கெட் காலா அம்பையர்? எஸ், இட்ஸ் எ ரிவ்யூ கால் ஃப்ரம் அம்பையர். இட்ஸ் எ ரிவ்யூ. எஸ், ஃபீனிக்ஸ் நெக்ஸ்ட் புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா ஃபீல்ட் செட்டப் பண்ணுங்க. உங்களுக்கும் சேம் டிஸ்கஷன் தான். ஓகேவா? மேட்ச் வந்து ஓகே, ஃபீல்டிங் சீக்கிரம் செட் பண்ணிருங்க. அண்ட் ஃபீனிக்ஸ் கார்கேரோட பேட்ஸ்மேன் ரெடியா இருங்க. அந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ்.
பிகாஸ் அவங்களுக்கு ஒரு ஃபீல்டர் இன்னர் சர்க்கிளில் லாஸ்ட் ஓவர் வந்த மாதிரி நீங்களும் வரா மாதிரி வச்சுக்காதீங்க. டைம் அம்பையர்ஸ் கால்குலேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் டைமை பொறுத்த வரைக்கும் பிரேக்குமே வந்து நைரி எடுக்க பிரேக்குமே கம்மியாக இருக்கும். அண்ட் கால் விக்கெட்டுங்க. அது லாஸ்ட் பால் 2 ரன் இல்லை, அது ஒரே ஒரு ரன். ரெண்டாவது ரன்னு ரன் அவுட் ரிவ்யூ முறையில் ரன் அவுட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங் டிஸ்பிளே சுரேஷ் கிட்ட இருந்து. 2 மேட்சுமே அற்புதமாக விளையாடி இந்த மேட்ச்சில் ஒரு 4 6 தொடர்ந்து அடிச்சிருக்காரு. எஸ், கொஞ்சம் ஹடல் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டு உள்ளே போகிறீங்களா புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ்? ஓகே, 90 அடிச்சிருக்காங்க. 91 டார்கெட் ஃபார் ஃபீனிக்ஸ் காக்கர். எஸ், புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 12:17. 12:19க்கு நீங்கள் ஃபீல்ட் செட்டப் பண்ணிட்டு இருக்கணும். ஒன்லி 2 more 120 செகண்ட்ஸ் உங்களுக்காக ஆர்கனைசர்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்லி 2 more minutes to set up the field. எஸ், ஒரு நல்ல ஒரு சேசிங் கொடுத்துட்டு போயிருக்காங்க புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ். 90 அடிச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம ஃபீனிக்ஸ் கார்கேர் 91 அடிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஃபீனிக்ஸ் கார்லாம் வேற லெவல். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்சோட வின்னர்ஸ் அண்ட் செகண்ட் மேட்சோட வின்னர்ஸ். இது 2 பெஸ்ட் 2 டீமுக்கு நடுவில் வின்னருக்கு 2 பேருக்கு மத்தியில் நடக்க போகிற மேட்ச் இது. புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் 2 நிமிஷத்தில் 32 செகண்ட் போயிடுச்சுங்க. டைம் ஒரு செகண்டை கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 2 நிமிஷம் முடியறதுக்குள்ள ஃபீல்ட் செட்டப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாலை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபீனிக்ஸ் கொஞ்சம் பேட்ஸ்மேன் கொஞ்சம் உள்ளே வந்துருங்க. ஃபீல்டிங் வந்துட்டாங்க. பேட்ஸ்மேன் கொஞ்சம் தயாராக இருங்க. ஆல்சோ நம்ம மேட்சை வந்து நம்ம இங்கே ஸ்டேஜில் இருக்கிறவங்க ப்ளஸ் வந்து லைவில் இருக்கிறவங்க அதை தாண்டி அந்த ஹைவேயில் இருக்கிறவங்க சர்வீஸ் ரோட்டில் இருக்கிறவங்க நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிக்கலாம். அண்ட் எவ்வளோ நேரம் நின்று பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியல, மாறி மாறி பார்க்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆடியன்ஸ், லைவாக பார்த்துட்டு இருக்கீங்க வெளியில் ஹைவேல இருந்தோ சர்வீஸ் ரோட்ல இருந்தோ. ஸோ மேட்ச் ப்ளீஸ் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹடில் சீக்கிரம் முடிச்சிருங்க புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ். ஏங்க டார்கெட் பார்த்தீங்கன்னா 87 ரன் அடிச்சிருக்காங்க. எஸ், தொழில்நுட்ப காரணம். ஒரே நிமிஷம் வருங்க, நாங்கள் ஃபைனல் ஸ்கோர் கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஒரே ஒரு 12th மேன் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அங்கே ஃபீல்ட் செட்டப் பண்ணுங்க, நாங்கள் சொல்லிடுறோம். இங்கே 12th மேன் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த ஃபீல்ட் செட்டப் பண்ணுங்க புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ். உங்களுக்கு வந்து ஸ்கோர் கரெக்டாக வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஃபீல்டிங் மட்டும் செட் பண்ணிடுங்க. இன்னும் 32 செகண்ட் தான் இருக்குது ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குப்பா. ஃபீனிக்ஸ் காக்கர் பேட்ஸ்மேன் ஓப்பனிங் உள்ளே வந்துருங்க. அண்ட் புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் ஃபீல்டிங் செட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கோர் கரெக்ட் தான் டீம். 90 தான், 91. $87 அடிச்சிருக்காங்களாம் ஃபைனலா. 88 டார்கெட். இங்கே 12th மேன் கிட்ட சொல்லியாச்சு 88 டார்கெட். 88. 12th மேன் கிட்ட காமிச்சாச்சு எல்லாமே. ஓகேவா? இல்லை பிரதர், டைம் வந்து ஓடிட்டு இருக்கு. நீங்களே பார்த்துக்கோங்க. இல்லை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருந்தேன். ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட். இந்த நேரத்துக்கு 4 பால் போட்டிருக்கணும் புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ், பட் ஒரு பால் கூட போடல. ஓகே, முதல் பால் ஸ்டார்ட் பண்ணிடலாம். செகண்ட் இன்னிங்ஸோடது. ஜில்லா அண்ணா நிற்கிறாரு போலிங் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஓவருக்கு. White signal from umpire. Phoenix Karkar 12th man கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க ப்ளீஸ். ஓகே, ஒரு வைடா நோ
நோ பால் சிக்னல், ஒரு ஃப்ரீ ஹிட்கான மொமெண்ட் இது. ஃப்ரீ ஹிட் காட்டார் அம்பையர், ஒரு நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஹிட்னால இது எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஸ்ட்ரைட்டா அடிக்கிறாரு, வெளியில போகுது, ஃபீல்டர் இல்ல, ஒரு 4க்கான முயற்சி. எஸ், ஒரு பவுண்டரி, ஆள் இல்லாத இடமா பார்த்து அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு ஸ்டார்ட். பவர் பிளேல அடிச்சிருக்காருங்க, கேப்ல ஃபைண்ட் பண்ணி அடிச்சிருக்காரு. 4 ரன் ஃபிளாட்டா அடிச்சதுனால மட்டுமே அந்த 4. ஃபீல்டர்ஸ் இல்லாத ஒரு டைரக்ஷன், ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்ல பக்காவா தூக்கி அடிச்சிருக்காரு. அடுத்த பந்து முட்டி போட்டு ஸ்வீப் ஆடி இருக்காருங்க. பட் அது ஒரு லெக் பைஸ். ஹோப்ஃபுல்லி தட் டசன்ட் வொர்க் அவுட். எஸ், இட்ஸ் டாட் பால். காலில் போட்டு ஃபீல்டர்கிட்ட டேரெக்டாக போனதுனால அது ஒரு ரன்னும் கன்வெர்ட் பண்ண முடியல. ஏங்க ஃபர்ஸ்ட் ஆறுங்க லெக் சைடுல. எஸ், வித்அவுட் எனி கன்ஃபியூஷன் ஒரு 6 அடிச்சிருக்காங்க. லெக் சைடுல இந்த மேட்ச் டோர்னமெண்ட் நடந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் 6ங்க. பிரமோத் அவர் பேட்ல இருந்து வந்திருக்கு. மேஜிக் மேன் பிரமோத். எஸ், லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் வந்து நாங்க bowlingல பிஸ்தின் காட்டினாங்க, இப்போ வந்து பேட்டிங்ல காட்டுறாங்க ஸ்டார்டிங்லயே. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருமே எஃபர்ட் போடுறாங்க, 2 டீமா இருக்கட்டும் சரி. ஏன்னா ஸ்கோர் வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்கோர். ஸோ அடுத்த பால் திரும்பினாருங்க ரிவர்ஸ். பட் ஜில்லான கிட்ட இருந்து அந்த பால் ரிவர்ஸ்க்கு எப்படி போடணுமோ அப்படி ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. அவர் அந்த அந்த ஒரு ஸ்ட்ரைக் ட்ரை பண்றாரு, பட் இட் டிட்ன்ட் வொர்க் அவுட் ப்ராப்பர்லி. திரும்ப அகைன் ஒரு ஸ்ட்ரைக் படல, பட் ஓகே. at the end of first over 14 for no loss. நல்ல ஒரு ஸ்கோர் அண்ட் நல்ல ஒரு ஸ்டார்ட் ஃபார் ஃபீனிக்ஸ் காக்கர். ப்ரோ கிரவுண்ட்ல இருக்கவங்க கொஞ்சம் இந்த மரத்துக்கு பின்னாடி இருக்க ஒரு கார் 3051 சுசுகி, கொஞ்சம் அந்த காரை மட்டும் எடுத்துருங்க. வண்டி போனோம் வழியிலே கார் விட்டு வச்சிருக்கீங்க. 3051 கார் நம்பர். கொஞ்சம் வண்டியை எடுத்து உள்ள கூட இடம் இருக்கு, கிரவுண்டுக்கு உள்ள கூட விடுங்க. அந்த காரை மட்டும் கொஞ்சம் எடுத்துருங்க. ஓகே, அடுத்த பந்து, இரண்டாவது ஓவரின் முதல் பந்து. ஓகே, நல்ல ஒரு ஷாட் எங்க போயிருக்கு, ஒரு ரன் அவுட்டுக்கான முயற்சி, நோ, மிஸ் ஆயிடுச்சு. ஒரு நல்ல ஒரு ரன் அவுட் கிடைச்சிருக்க வேண்டியது, பட் ஒரு சிங்கிளோட முடிச்சிருக்காங்க. ஜஸ்ட் அந்த காரோட ஓனர் வந்துட்டீங்களா? எங்க இருக்கீங்க? மாருதி சுசுகி 3051 வண்டி நம்பர். கிரவுண்ட்ல யாருமே காணுமேப்பா. ஓகே, அடுத்ததும் ஒரு நல்ல ஒரு டெலிவரி, நல்ல ஒரு பால் போயிருக்கு. செம்ம ஸ்மூத்தாக நீட்டாக ஒன்று போயிருக்கு. ஒரு டாட் பால் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்மூத்தாக அவ்வளோ ஒரு நீட்டாக ஒரு ஸ்கேலில் கோடு போட்ட மாதிரி போயிருக்கு. அடுத்து தூக்கி அடிச்சிருக்காரு, ஒரு ஸ்ட்ரெயிட்டாக நோ, பிச் பண்ணி பவுலர் கேட்ச் பண்ணியாச்சு, ஒரு சிங்கிள் கொடுத்துருக்காங்க. ஹிமாலய ஸ்கோரை செட் பண்ணியிருக்காங்க ஜென்யூன் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கேற்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டி. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், இட்ஸ் புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ். டங்கு ஸ்லிப் ஆயிருச்சு. ஓகே, ஒரு நல்ல ஸ்விங், ஒரு ஸ்ட்ரைக். ஓ மை காட், ஒரு சின்னதாக ஒரு மிஸ் ஃபீல்டிங்னால ஒரு சிங்கிள் ரன் மட்டும் கிடச்சிருக்கு ஃபார் ஃபீனிக்ஸ் காக்கர். ஓகே, இல்லை கேட்ச் போல லோவாக போய் டெலிவரியாக இருக்குது ஒரு சிங்கிளோட. at the end of 2 overs. 2 ஓவருக்கு 18 ரன்னுங்க. அடுத்த ஓவரின் முதல் பந்து, 3வது ஓவரின் முதல் பந்து.
ரெடியா இருக்காங்க. ஸோ வித்வுட் எனி டிலே வில் ஸ்டார்ட். ஓகே, ஒரு சின்ன ஒரு ஸ்மூத்தான டேப், ஸ்லோவான பால் போயிட்டு இருக்கு. ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு ஃப்ரம் திஸ் பால். அடுத்த பால். ஓகே, யா செம்ம ஒரு பால். ஆனால் வைட் சிக்னல் ஃப்ரம் அம்பர். எஸ், ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷனால உண்டான ஒரு விக்கெட். நல்ல ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கு ஃபார் புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கிறாங்க ஃபீனிக்ஸ் காக்கர். ப்ரோ 12th மேன் எங்கே இருக்கீங்க? ஃபீனிக்ஸ் காக்கர் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. பிளேயர் நேம் தெரியல, ஸ்கோர் பார்க்கணுனாலும் நீங்கள் தான் இங்கே இருக்கணும். ஓகே, அடுத்த பால் ரெடி டு டெலிவர். வாவ், கேப்பை பார்த்து அடிச்சிருக்காரு. ஸோ அந்த பால் போது ஒரு 4-ஆ இல்லை தடுக்கப்பட்டதா? நோ, தடுக்கப்பட்டு விட்டது ஹோப்ஃபுல்லி. ஏன்னா அம்பையர் கிட்ட எந்த சிக்னலும் இல்லை, எனக்கும் இங்கேருந்து கரெக்டான வியூ இல்லை. எஸ், ஓவர் முடிஞ்சிருச்சு. ஹோப்ஃபுல்லி ஸ்கோர் 22 for 1. மூணாவது ஓவர் முடிவில் 22 for 1. அடுத்த டீம் வந்து கொஞ்சம் ரெடியா இருங்க. ஓகே, நல்லா மேலே தூக்கி அடிச்சிருக்காங்க. கேப்பில் போகுதா? இல்லை, அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. 1+. எஸ், ஓ மை காட், ஒரு நல்ல ஒரு ரன் அவுட். ஒரு சின்ன மிஸ்ஸில் போயிருக்கு, 2 கிடச்சிருக்கு. நல்ல ஒரு த்ரோங்க அது. நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல பவுண்டரி தடுக்கப்பட்டது. பட் ஆனால் ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷனால ஒரு ரன் அவுட் வந்து 2ஆ மாறிடுச்சு. அகேன் ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன், ஒரு சின்ன மிஸ் ஃபீல்டிங்னால ஒரு ஒவ்வொருத்தரை போதுங்க. பேட்ஸ்மேன் ஆனால் ரொம்ப ரொம்ப தாண்டி போயினால 2வது ரன் ட்ரை பண்ணவே முடியல. ஒரு சின்ன சலசலப்பு நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபீல்டிங்குள்ள. ஏன்னா ஒரு சின்ன சின்ன மிஸ்கால்குலேஷனால ஒரு ரன் அவுட்கள் நிறைய தடுக்கப்படுது. அடிச்சிருக்காரு. சோ இங்க ஸ்ட்ரைட்டா இட்ஸ் a drop. 4 ரன்னுங்க. ஒரு சின்ன மிஸ் போய் ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு. ஒரு விக்கெட் 4 ரன்னா கன்வெர்ட் ஆயிருச்சு. கன்வெர்ட் பண்ணிருக்காங்க புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ். ஹார்ட் லக். ஆனா சிறிது மனம் தளராமல் நம்ம அடுத்த பாலுக்கு போயிடலாம்.
ஓகே, அடுத்த பந்து ஃப்ரம் புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ். ரிவர்ஸ் வீசினாருங்க, பட்டிருந்த பால் அந்த சர்வீஸ் ரோடுக்கே போயிட்டு இருக்கோம். யா, அப்படி ஒரு வீசு. ஆமா, நல்ல ஒரு டெலிவரி. அகைன், ஓ மை காட். எஸ், 2 டாட் பால் போட்டிருக்காரு தொடர்ந்து மகேஷ். விக்கெட்டுங்க, விக்கெட். 2 டாட் பால் போட்டு மூணாவது பால் விக்கெட் எடுத்திருக்காரு. கிளியரான ஒரு விக்கெட் கொடுத்திருக்காங்க வித்அவுட் எனி டிலே. அதுவும் புலி கையில. ஓவர் கால்ங்க, அம்பையர் கிட்ட இருந்து ஓவர் கால். ஒரு 10 செகண்ட் கொடுங்க, நாங்க கால்குலேட் பண்ணி சொல்லிடுறோம் ஸ்கோர். எஸ், பிரேக், இட்ஸ் a டைம் அவுட். ரெண்டே நிமிஷம் தான் டைம் அவுட் உங்களுக்கு, 2 நிமிஷம். 34-2 ஃபைனல் பண்ணியாச்சு. 30-2 30 ரன்னுங்க, 2 விக்கெட். 4 ஓவருக்கு 30 ரன் அடிச்சிருக்காங்க, 2 விக்கெட் மட்டுமே. இன்னும் ஆல்மோஸ்ட் 60 கிட்ட அடிக்கணுங்க. அப்ராக்சிமேட்டா சொன்னேன், ஷார்ப்பா பாத்தீங்கன்னா இன்னும் 58 ரன் அடிக்கணுங்க இன்னும் 4 ஓவருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் பிட்வீன் ஒயரஸ் அண்ட் சபரி சிசி. ஸோ 2 டீம் கேப்டன்ஸும் கொஞ்சம் ஸ்டேஜ் ஆண்ட வந்துருங்க. 2 டீமும் கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஹடில் கிட்ட. இன்னும் 4 ஓவர் தான் பெண்டிங் இருக்கு. ஸோ 2 டீமோட கேப்டன்ஸ் கொஞ்சம் கேக்குதா? ஒயரஸ் டீம் அவங்க கேப்டன் கொஞ்சம் வந்துருங்க. 2 வாட்டி கால் பண்ணிட்டோம், 2 டீம் கிட்டமே எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல. சபரி சிசி உங்களோட டீம் கேப்டன் கொஞ்சம் சீக்கிரமா வந்தீங்கன்னா டாஸ் போட்டுட்டு டெசிஷன் எடுத்து ஹடல் பண்ண டைம் இருக்காது. எஸ், மேட்ச் முடிஞ்ச உடனே நீங்க உள்ள இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ப்ளீஸ் சபரி சிசி கேப்டன். எஸ், வராங்க. சபரி சிசி ரைட்ல வராங்க, லெஃப்ட்ல ஒயரஸ் வராங்க. ஓகே, ஸோ அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருச்சு. பேசுறதுக்குள்ள எலிபுருக்குன்னு ஒரு பாலே போட்டாருங்க. டெடிகேஷன் லெவல் வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. எஸ், லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல எக்கானமி அவர்கிட்ட இருந்து. அதே மேட்ச் கண்டினியூ பண்ணுவாரா? அடுத்த பால் வாவ், ஸ்ட்ரைட்டா அடிச்சிருக்காரு. கேப்ல போகுமா? இல்ல, ஃபீல்டர்ஸ் இருக்காங்க, புடிச்சிட்டாங்க, சேவ் பண்ணியாச்சு. ஓ, இட்ஸ் a wicket call. yes yes, it's a unfortunate happened. clearly ஒரு அவுட். இது வந்து சுனாமி 2004ல வந்தது, அதோட 2024ல வந்திருக்குங்க. அதே கதை தாங்க இந்த விக்கெட். என்ன நடந்துச்சு எனக்கு புரியல. ஏன்னா ஒரு ஓடுறது கண்டிப்பா ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது விக்கெட், பட் அம்பையர்ஸ் கால். அம்பையர் எஸ் டைரக்ட்டா கொடுத்திருக்காருங்க. இது விக்கெட், எதிர்பார்க்க முடியாத விக்கெட்டுங்க. இப்படி திரும்பறதுக்குள்ள அப்படி ஒரு விக்கெட். ஆமா, இது வந்து இதுக்கு அப்புறம் இந்த சுனாமி வரவே வராதுங்க. அவ்வளவுதான். லாஸ்ட் 2004ல வந்தது, 2024ல திருப்பி வந்திருக்கு, அப்புறம் 2054ல வரும்னு நினைக்கிறேன். 20 வருஷம் கேப்புக்கு அப்புறம் வரும்ன்றீங்க. இதுக்கு ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க, பட் இது வந்து சொல்லக்கூடாது. பிரைவேட்ல மைக்ல சொல்லக்கூடாது, அப்புறம் தனியா எஸ், பர்சனலா சொல்றேங்க. பர்சனலா கால் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் என்ன கமெண்ட். ஓகே, அடுத்த பால் லெட்ஸ் கெட் பேக். டாஸ் போட 2 அணி கேப்டனும் வந்துட்டாங்கப்பா. ஸோ டாஸ் போடுறதுக்கு எங்கள் அண்ணன் அருண் ரீனா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ரீனா அவர்கள் இருக்கிறீர்களா? கொஞ்சம் டாஸ் போடுறதுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, வாங்க. ஓகே, அடுத்த பந்து from புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் to ஃபீனிக்ஸ் காக்கே. வாவ், மேல தூக்கி அடிச்சிருக்காரு. 6-ஆ கன்வெர்ட் ஆகுமா? விக்கெட், ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் ஹேண்ட்ஸ். விக்கெட் நேரா போயிருச்சுங்க, ஒரு விக்கெட் போயிருக்கு. சூப்பரா ஸ்ட்ரைட்டா கையில அடிச்சிருக்காரு தூக்கி. அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் வேகமா உள்ள இறங்கிருங்க ப்ளீஸ். ஸோ பேட்ஸ்மேன் கொஞ்சம் ரெடியா இருங்க. வித்தவுட் எனி டிலே நம்ம சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். we don't have enough time. ஓகே, ஒரு நல்ல ஒரு விக்கெட் போயிருக்கு. அகைன் இன்னொருத்தர் வர. மூணாவது மேட்சோட டாஸ்க் சபரி சிசி வர்சஸ் ஒயரஸ் கால் பண்றாங்க. டைல்ஸ் கால் பண்ணிருக்காங்க ஒயரஸ். எஸ், ஒயரஸ் வான் தி டாஸ் அண்ட் டிசிஷன் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்றீங்க.
ஆன் தேங்க்ஸ் அருண் ரீனா அண்ணாருக்கு ஒரு ஒரு பெரிய வாழ்த்து. நன்றிண்ணா, நன்றி. ஆன் ஸ்ட்ரைக் ஆல்பர்ட் 4வது மேட்ச் மேல தூக்கி அடிச்சிருக்காரு அகைன். இதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கையில நேரா போமா. ஆகஸ்ட் எஸ் 15க்கு தாங்க அந்த கொடி ஏத்துவாங்க. வந்த வேகத்துல ஆனா இன்னைக்கு ஏத்திருக்காங்க. விக்கெட் ஆயிட்டாரு ஆல்பர்ட். அகைன் பேக் டு பேக் விக்கெட் எடுத்திருக்காங்க புவனேஸ்வரி ஃபவுண்டேஷன். அண்ட் அகைன் another பேட்ஸ்மேன். கொஞ்சம் சீக்கிரம் உள்ள வாங்க. ஓகே, ஸோ புவனேஸ்வரி ஃபவுண்டேஷன் கொஞ்சம் தீயா வேலை பார்க்குறாங்க. ஃபீனிக்ஸ் காக்கேர் இன்னும் நம்ம தீயா எரிமலையாக வேலை பார்க்கணும். ஏன்னா நம்ம சேசிங் ஸ்கோர் ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப குரூஷியலாக கிட்ட இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்த பால் ஒரு ஸ்லோயர் எலிமுருகன் அற்புதமா போட்டிருக்காருங்க. விக்கெட்டும் எடுக்கிறாரு, டாட் பால் எடுக்கிறாரு. நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டுங்க. எனக்கு என்னமோ இவங்க ரன் ரேட்டுக்கு ஆடுறாங்களா மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஆடுறாங்களானே ஒரு டவுட்டாக இருக்குது. நல்லா போட்டிருக்காருங்க. 5வது ஓவர் அற்புதமாக போட்டிருக்காரு எலி முருகன். அடுத்த ஓவர் வீச வருகிறார். ரன் 33ங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் த்ரோ, பட் ரொம்ப ரொம்ப ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு 2 ரன்னாக கன்வெர்ட் ஆகுது அது. எஸ், அது ஒரு நல்ல ஒரு ஈஸியாக கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு த்ரோ. பட் ஆனால் ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டிங், ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கு போல இருக்கு. எஸ், மேட்ச் அதே மாதிரி ரொம்ப டிலே ஆகுதுங்க. இன்னும் 5 மேட்ச் நடக்கணும். டைம் 12:39. மணி 12:40. 4 ரன் விட்டுருக்காரு. ஓ மை காட், 4. 3வது மேட்ச் தான் நடக்குது. மணி 12:40 ஆகுது. 3வது இன்னும் 5 மேட்ச் நடத்துறாங்க. 6 மணி வரைக்கும் தான் டைமு. இன்னும் 5 மேட்ச் 8 ஓவர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நடத்தணும். ஸோ அம்பேஸ் கொஞ்சம் நீங்கள் தான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. அடுத்த பந்து வீசியிருக்காருங்க. பால் தான் படல. இது ஒரு டாட் பாலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு த்ரோ. அடுத்த பந்து எஸ், இது ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. பேட்ல பட்டுச்சு. கேப்ல போகுதா இல்ல? நோ. ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் இங்க ஒரு another மிஸ் ஃபீல்டிங். ஓவர் த்ரோ முறையில் 2 ரன்னுங்க. மறுபடியும் ஒரு 2 ரன் கொடுத்துருக்காங்க புவனேஸ்வரி ஃபவுண்டேஷன்ஸ். ஒய்ஆர்எஸ் டிசிஷன் சொல்லிட்டீங்களா? ஒய்ஆர்எஸ் அணியினோட டிசிஷன். எஸ், சீக்கிரம். இன்னொரு ஷாட் ஸ்ட்ரைட். வாய்ப்பே இல்லைங்க தடுக்கிறதுக்கு. கால்குலேஷன்ல ஒரு 4. ஃபீல்டர் தலைக்கு மேலே அடிச்சிருக்காங்க. ஓகே, ஒரு சின்ன மிஸ் ஃபீல்டிங்னால அது 4 ஆயிருக்கு. ரொம்ப அக்ரெஷன் ஆகிறாருங்க. ரொம்ப அக்ரெஷன் ஆன் ஃபீல்டில். மேட்ச் டிலே பண்ணாதீங்க ஃபீல்டர்ஸ். மேல தூக்கி அடிச்சிருக்காரு. 6 போகுதா? நோ. காத்திலே போயிருக்கு. பால் 6 4. ஏங்க இவரு என்னங்க பிச்சில் எப்போ பெருக்காச்சுங்க? பிச்சாய் போயிருக்கு. நல்ல ஒரு சிக்னல்னா அம்பையர் சிக்னல் அருமையாக கொடுக்குறாரு. 6க்கு மேலே பறக்க விடுறாரு புறா மாதிரி. ஓவர் கால் ஃப்ரம் அம்பையர். எந்த நாட்டிலேருந்து வந்திருக்காங்க தெரியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6 ஓவருக்கு 49 ரன்னுங்க. டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் 3.5 நிமிஷம் தான் இருக்குது. 3 நிமிஷம் 37 செகண்ட் இருக்குங்க. நல்ல ஒரு சேவுங்க. எஸ், ஒய்ஆர்எஸ் சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட்.
ஓ, இட்ஸ் எ ஸ்லோயர் யாக்கர் ஸ்ட்ரைட் டு போல்டு. இட்ஸ் எ விக்கெட். சபரி சிசி, நீங்கள் கொஞ்சம் ஃபீல்டிங் கொஞ்சம் ஹடில் இப்பயே போட்டுருங்க. இந்த மேட்சோட லாஸ்ட் பால் முடிஞ்ச உடனே ஃபீல்டுக்கு வந்துடுங்க டைரெக்டாக. டைமிங் கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் டைமிங் சொல்லுவாங்க. ஸோ வந்து மேட்ச் நடுவில் வந்து கேட்காதீங்க. எல்லா டீமுக்குமே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஹடில் இப்பயே போட்டுருங்க. இன்னும் 2 ஓவர் தான் இருக்குது. மேட்ச் முடிஞ்ச உடனே ஹடில் போட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பிச்சுக்கு வந்து டைம் டிலே. ஸோ நீங்கள் பிளேயர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் மேட்ச்சை எல்லா மேட்சுமே 8 ஓவரில் கம்ப்ளீட் பண்ண முடியும். பெரிய ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறோம். ஒரு சின்ன மிஸ். எஸ், அகெயின் இட்ஸ் a டாட் பால் ஃப்ரம் ஜில்லா. நோ பால் கால் ஃப்ரம் அம்பையர். ஓகே, ஒரு சின்ன கையில பட்டு ஒரு மிஸ் ஆயிடுச்சு. மிஸ்ஃபீல்டு முறையில் 2 ரன்னு. Yes. நம்பர் 24 முருகன் அவர்கள் ஓகே, அடுத்த பந்து. ஃப்ரீ ஹிட் காலுங்க. வீசி இருக்காரு பேட்டை, பட் இது ஒரு ஃப்ரீ ஹிட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டாட் பால், அகைன் ஒரு டாட் பால். நல்லா போட்டிருக்காரு ஜில்லா நல்லா போட்டிருக்காருங்க. ஒரே ஒரு ரன்னுங்க. பெரிய ஸ்கோர் அடிச்சிருக்காங்க புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ். ஓ, இட்ஸ் நல்ல ஒரு ஸ்லோயர். அது வைட் ஒயிட் கால். சிக்னல் ஃப்ரம் அம்பையர். ஒயிட் சிக்னல் கொடுத்துருக்காங்க. அடுத்த பந்து. எஸ், அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டா போகுதா? ஃபீல்டர். எஸ், ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. அடிச்சிருக்காருங்க. வெற்றி த்ரோ. ஒரு சிங்கர். ஒரே ஒரு ரன். ஓவர் 7 ஓவர் முடிஞ்சிருக்குங்க. 7 ஓவர் முடிவு. சபரி சிசி, கொஞ்சம் ஹடில் கொஞ்சம் ஃபாஸ்டா போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாரும் உட்காந்துட்டே இருக்கீங்க. மேட்ச் முடிஞ்ச உடனே 56 for 6. 7வது ஓவர் முடிவில். லாஸ்ட் ஓவர், ஃபர்ஸ்ட் பால். லெட்ஸ் பிகின். ஓகே, ஒரு சின்ன ஷாட் சைடுல கேப்ல போகுதா? ஃபீல்டர் தடுப்பாரா? இல்லங்க, இல்ல, தடுக்கல. ஒரு 4. 4 ரன் கொஞ்சம் அசால்ட்டா விட்டுருக்காங்க. ஈஸியா வந்து பிளாக் பண்ண வேண்டியது, பட் ஆனா ஒரு கேப்ல போயிருக்கு. தடுக்க முயற்சி பண்ண அது ஒரு 4ஆ கன்வெர்ட் ஆயிருக்கு. இன்னும் 5 பால் தாங்க இருக்கு இந்த மேட்சோட லாஸ்ட் 5 பால்ஸ். ஸோ டைம் வந்து 12:45. 12:50க்கு மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பால் போடுவாங்க. நெக்ஸ்ட் மேட்சோட ஃபர்ஸ்ட் பால். ஓகே, சைடுல போயிருக்கு ஃபீல்டர் கையில, பட் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 12:50. இப்போ பார்த்தீங்கன்னா 12:46. எஸ் Oh my எஸ், God. நல்ல ஒரு யாக்கர். விக்கெட் ஸ்ட்ரைட்டா வந்து ஸ்டம்ப்ல பட்டுருச்சு. ஸ்டெம்பை தெறிக்க விடுறாங்க. ஓகே, இன்னொரு விக்கெட். லாஸ்ட் இன்னும் ஃபியூ பால்ஸ் மோர். அண்ட் சபரி சிசி, கொஞ்சம் டீம் ரெடியா இருங்க. உங்களுக்கு இன்னும் 3 minutes தான் இருக்கு. டீம் மொத்தம் உள்ள வந்தாகணும். இப்போதாங்க எழுந்துக்கிறாங்க. இன்னும் 3 minutesல டீம் ரெடியாகி உள்ள வந்துடணும். மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் பால் 3 minutesல 180 செகண்ட் இருக்கு. 3 நிமிஷம்னு பார்க்காதீங்க, 180 செகண்ட் இருக்கு. ஓகே, அடுத்த பந்துக்கு ரெடி ஆயிட்டாரு. லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபீல்டிங்ஸ் மாடிஃபிகேஷன். ஓகே, Again. நல்ல ஒரு ஸ்லோவான, நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு பால். டாட் ஸ்ட்ரைட்டா அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கிட்டயே போகுது. நோ பால் கால். சிங்கிள். எஸ், நோ பால் பிளஸ் ஒரு ஃப்ரீ ஹிட் சைன் ஃப்ரம். சொல்றாருங்க, மேல கையை தூக்கி சொல்றாரு ஃப்ரீ ஹிட்டுக்கு. ஒரு
ஃப்ரீ ஹிட் யூட்டிலைஸ் யாக்கர். பண்ணுவாங்களா? நோ. 1 + 1 2 ராஜ்குமார் கிட்ட இருந்து ஒரு நல்ல கம்பேக். லாஸ்ட் மேட்ச்ல ஒரு 4-5 நோபால் போட்டாருங்க. பட் ஆனா இந்த மேட்ச்ல ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு. அடுத்த மேட்ச் நான் போடுவேன்டா அப்படின்ற மாதிரி போடுறாருங்க. எஸ், சொல்லி வாய மூடலங்க. 2 அடுத்த நோபால் ஒரு- போட்டிருக்காரு ராஜ்குமார். அடுத்த ஒரு நோ பால், ஒரு பிளேயரும் Plus பாராட்ட கூடாதுன்றாங்க. ஒரு ஃப்ரீ ஹிட். பாராட்டினாலே பெரிய தப்பா இருக்கு. இது ஏன் தப்பு இல்லைங்க. ஓகே, ஃப்ரீ எஸ், ஹிட் இட்ஸ் a wide வைட். delivery. அடுத்த பால் ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கிட்டயே போயிடுச்சு. ஏங்க போயிட்டு விக்கெட் ஏங்க 2. எத்தனை ரன் அவுட்டுங்க எடுப்பாரு இவரு? ஒரு ரன் அவுட். ரன் அவுட்டுக்கெல்லாம் ஆரஞ்சு கேப் தர மாட்டாங்க. ஆனா இவர் ஆரஞ்சு கேப் போட்டு வந்து ரன் அவுட் எடுக்கிறாருங்க. ஒரு ரன் அவுட் கொடுத்திருக்காங்க. அவர் கடையிலே கேட்டு வாங்கினாரு, எனக்கு ஆரஞ்சு கேப் மட்டும்தான் வேணும். ஸ்கோர் எவ்வளவு ப்ரோ? ஸ்கோர் சபரி bro? சிசி கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட். எஸ், வைரஸ் டீம் அடல் போட்டாச்சு. பேட்ஸ்மேன் ரெடியா இருங்க. இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே ஆன் ஸ்பாட்ல வந்துருங்க கொஞ்சம் உள்ள. எஸ், 69 for 8. மேட்ச் ஆல்மோஸ்ட் ஓவர். சபரி சிசி 69. ஓகே, ஒயர்எஸ் பேட்ஸ்மேன் ரெடியா இருங்க. சபரி சிசி சீக்கிரம் நீங்களும் ரெடியா ஆகுங்க. மேட்ச் இஸ் கோனா ஃபினிஷ். எஸ், ஓகே, ஆப்வியஸ்லி எஸ். 4வது மேட்சுங்க இந்த டோர்னமெண்ட்